ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நாங்கள் கண்ட உலகம். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா யாரும் சாம்பார் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. ஹோட்டல் சுவையை விட சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க சாம்பார் வைக்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு குக்கரில் துவரம்பருப்பு நல்லா 1 கப் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 150 கிராம் வரும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். பாசி பயிறு பச்சை கலரில் இருக்கிறது. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். காராமணின்னு சொல்லுவாங்க, அது எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பருப்பை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் பருப்பை பாயில் பண்ண போகிறேன். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் துவரம்பருப்பு 2 விசிலில் வெந்துடும்னா அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் இன்றைக்கி ரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் வைக்கிறேன். அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வரும். பீனில் வச்சோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். இங்கே நான் சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அப்புறம் பீன்ஸு, அப்புறம் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் அவரைக்காய் எடுத்திருக்கேன். அவரைக்காய் போடுங்க, சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வரும். அப்புறம் கேரட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இங்கே சின்ன வெங்காயம் நல்லா மொட்டு மொட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே இன்னும் காய்கறி வேணால் ஆட் பண்ணிக்கலாம், பொட்டேட்டோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு பருப்பு நல்லா பாயில் ஆகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு பருப்பு பாயில் ஆகி வரணும். இப்போ வாங்க சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பாத்திரத்தை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் நாம் பாயில் பண்ணி வச்ச அந்த பருப்பையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறீங்க ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சாம்பாருக்கு போடுற மாதிரி வெஜிடபிள்ஸாக இருக்கணும். நீங்கள் முள்ளங்கி, பொட்டேட்டோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சு அந்த சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு வேக வச்சு தண்ணி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஹோம்மேட் சாம்பார் தூள் தான் ஆட் பண்ணுறேன். நல்லா என்னோடய காரத்துக்கு ஏற்ப 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் தூள்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அந்த சாம்பாருக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு அந்த வெஜிடபிள்ஸ் வேகட்டும் பருப்பு கூட சேர்ந்து. இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வருது. சாம்பாரும் பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே நான் சாம்பார் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சாம்பாருக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் நல்லாவே வெந்துருச்சு. சாம்பாரும் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. அந்த வெங்காயம், அந்த காய்கறி எல்லாம் பார்க்குறக்கே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணி சாம்பார் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ இங்கே நான் சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாம்பாருக்கு நல்லா சுவையை கொடுக்கும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சதையும் கட் பண்ணி வச்சு அந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கின உடனே எடுத்து சாம்பாருக்குள்ளே கொட்டிடுங்க. சாம்பாருக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் சாம்பார். கடைசியாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கீ ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சாம்பார் நல்லா மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், சுட சுட மணக்க மணக்க நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பார்க்குறக்கே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது.
இந்த மாதிரி சாம்பார் வந்து வச்சு கொடுத்திங்கன்னா யாரும் சாம்பார் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. சாப்பாடு வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி சாம்பார் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். மோர் வீடியோ போடுறதுக்கு வந்துட்டு யூஸாக இருக்கும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நல்லா சூப்பரான சுவையான சாம்பார் வந்து ரெடி. சுட சுட சாப்பாட்டில் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.